அப்பா என்னடா? ஒன்றும் இல்லப்பா, பசங்கெல்லாம் டூர் போறானுங்க. பசங்க டூர் போனா போட்டோம், இப்ப நீ என்ன கேட்க வர அதை சொல்லு. அதான்பா நானும் டூர் போறேன்பா. எனக்கு 5000 ரூபாய் காசு இருந்தா கொடுங்கப்பா. என்னது, டூர் போறதுக்கு 5000 ரூபாய் வேணுமா? அந்த 5000 ரூபாய்க்கு நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா கேப்பியாடா நீனு? நான் டூர் போவேன் தான். நீ என்ன தப்பு பெருசா சாதிச்சுட்ட நீ டூருக்கு போறதுக்கு நிக்கிற? ஏன் ஏதாச்சும் சாதிச்சுதான் டூர் நீ போகணுமா? டூர் போய் எங்கேயோ போ, எனக்கு தெரியாது. உன்னோட சொந்த காசுல நீ போத்தாந்தா போ, நான்லாம் 1 ரூபா தர முடியாது. உன்னை காசு கொடுத்து படிக்க வச்சதையே அரியர் வச்சுட்டு உட்காந்துருக்க. இப்ப இதுக்கு வேற உனக்கு மொய் வைக்கணுமா நானு? அப்பங்கிட்ட என்னதான் சொத்து சொகம் இருந்தாலும் உன்னோட சொந்த உழைப்புல நீ எங்கேயாவது போ. அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. இந்த அப்பனுக்கும் அதான் அழகு. இப்ப என்ன காசு தானே கேட்டோம், இதுக்கு ஏன் நாய் மாரி கத்தி நடக்கிறாண்டாலு? இப்போதைக்கு நான் காசுலாம் தரமாட்டேன், நீ டூர்லாம் போக முடியாது. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாடுறப்படா. காலேஜ்ல அரியர் வச்சுட்டு இவரு டூர் போறாரான். டூரு சரி, நான் டூருக்கே போல, தேவையில்லாத கத்திட்டு கிடக்காத. உங்களுக்குலாம் வந்து புள்ளையா பிறந்த மாதிரி எல்லாம் என் தலை விதி. 5 நிமிடங்கள் பிறகு. அடியே ஆண்டாலே, நம்ம புள்ள எங்கேயோ டூர் போறான்னா அந்த பீரோல 5000 ரூபாய் காசு இருக்குடி, அதை புள்ளைகிட்ட எடுத்து கொடுடி, அவன் டூர் போயிட்டு வரட்டும். ஏங்க அது லோன் கட்டுற காசுங்க. லோன் கட்டுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டி, முதல்ல அந்த காசு எடுத்து நம்ம புள்ளைகிட்ட கொடுத்து டூருக்கு போயிட்டு வர சொல்லுடி. லோனுக்கு ஏதாச்சும் நகை ஆடு வச்சுக்கலாம். என்னங்க நம்ம புள்ள கேட்கும் போது அவனை அவ்வளோ திட்டினீங்க, அப்ப நீங்களே போயிட்டு வர சொல்றீங்க? இன்னாடி நீனும் இப்படி கேக்குற? நம்ம புள்ள கேக்குற டைம்ல எல்லாம் அவனுக்கு காசை கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்கு குடும்ப கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, காசோட அருமை தெரியாதுடி. நாளைக்கு நம்ம புள்ள கஷ்டப்பட்டுருவான்டி. இன்னைக்கு கஷ்டப்பட்டாதாண்டி அவன் பின்னாடி நல்லா இருக்க முடியும். என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்லடி, அவன் வந்து காசோட அருமையை புரிஞ்சுக்கினா சரிதாண்டி. இந்நேரத்துக்கு நம்ம புள்ளைய பாரு, அவனுக்கு ஒரு கோபம் வந்திருக்கும். நம்ம அப்பா அப்படி எல்லாம் சொல்றாரு, நம்மள திட்டுறாரு, இந்த காசுக்காக தானே. நம்ம இதை ஓடி எப்படியாவது நம்ம சம்பாதிக்கணும், சம்பாரிச்சு நம்ம இஷ்டத்துக்கு எங்கேயாவது போகணும், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கணும்னு அவன் சம்பாதிக்கணும்ன்ற வெறி வரும்டி. அது போதும்டி எனக்கு. அதுக்காக தாண்டி நான் இவ்வளவு கத்திட்டு கிடக்குறேன் அவன்கிட்ட. அதை அவன் புரிஞ்சுக்கினா போதும், வேற எதுவும் எனக்கு வேணாம். அவன் என்ன கோபமான்னு நினைக்கிறான், என்ன கோபமான்னு நினைச்சாலும் பரவாயில்ல, அவன் நல்லா இருந்தா சரிதாண்டி. சரிங்க, புள்ளைய நல்லா வளர்க்குறீங்க. அப்பாவின் பாசம் கடலை விட பெரிதளவு. அனைவரும் அப்பாவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.